ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ரோட் சைடில் இருக்கிற சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த மாதிரி சட்னி ரெசிபி நமக்கு சாதாரணமாக கிடைக்கும். இந்த சட்னிக்கு வந்து உங்களுக்கு தேங்காவே தேவை இருக்காது. அதனால ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த வண்டி கடை சட்னி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு, பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 கப்பு, பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல், கொஞ்சோண்டு புளி, பச்சை மிளகாய் 6, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை வந்து வதக்கிக்கலாம். அது வந்து பாதி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் நம்ம வந்து வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுப்பாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்னிக்கு தேங்காயே தேவையில்லை, வெறும் பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் வச்சே நம்ம அரைக்க போகிறோம். நம்ம வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்குவோம். தாளித்து நம்ம இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.